லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சாதாரணமாக நடக்கும்போது, போகும்போது, வேலையில் ஈடுபடும் பொழுது திக்ரை நாம் எந்த நேரத்தில் கலிமாவை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நான் சொன்னேனே, அந்த டாக்டர் பாருங்க, அவர் எப்படின்னு பார்த்த கடைசியில் நான் அவருக்கு குளோரோஃபார்ம் கொடுத்துட்ட பிறகு நாக்கில் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துச்சு. சாதாரண நேரத்தில் நாம் என்ன சொல்றோமோ அதுதான் கடைசி நேரத்தில் வரும். எங்கள் ஊரில் இந்த பஸ்ஸுக்கு ஆளை கூப்பிடுறவங்க இருக்காங்க. கேரளாவுக்கு பாலக்காடு, ஒரம்புரம் பாலக்காடு, ஒரம்புரம் பாலக்காடு, அந்த ஊருக்காரு ஒரம்புரம் பாலக்காடு, ஷொர்ணூர் பக்கத்தில் ஒரு ஊர். அந்த வரக்கூடிய பஸ்ஸுக்கு, அந்த பஸ்ஸில் ஏறதுக்கு மட்டும் கூப்பிடுறவராக இருந்தார். அவர் பேர் முகமது கான். கடைசியில் வஃபாத் ஆகிற நேரத்தில் களிமா சொல்லி எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரம்புரம் பாலக்காடு. நாங்கள் சிரிக்கிறதுக்கு சொல்லலை, ஒரம்புரம் பாலக்காடுன்னு சொன்னாங்க. ஏன்? நம்முடைய நாக்கில் எது வந்துகிட்டு இருக்கோ அதான் கடைசி நேரத்தில் வரும். அல்லாஹு தாலா எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தால் அல்லாஹு தாலா அதற்கான அருளை நமக்கு தந்தருள்வான். இப்போ எத்தனையாச்சு? 9 ஆச்சு. ஆபரேஷன் நேரத்தில் கூட களிமா வரணுமே, ஆனால் டாக்டர் பார்த்து சங்கேப்படுற மாதிரி இருக்கு நிலைமண்டா வரணும். அதனால தான் மரணமான நேரத்தில் நெருக்கமாக அந்த ஹலர் மௌத்து வரும் நேரத்தில் பாருங்க, மௌத்து ஹாலரான நேரத்தில் நாம பக்கத்தில் நிற்கிறவங்க களிமா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, நாம் எல்லாரும் பக்கத்தில் இருந்து களிமா சொல்லணும். என்னங்க என்ன தெரியுதா? இந்த நாம செய்யறோம். இப்போ பார்த்தாக்க மலக்கல் மௌத்து மௌத்துடைய நேரத்தில் அங்கே உட்காந்துங்க, அம்மா என்ன தெரியுதாம்மா பாருங்க, இவர் யாரு உங்களுக்கு தெரியுதா, இது யார், இவனெல்லாம் தெரிஞ்சு எங்கிட்ட வேலை போகுது. அந்த நேரத்தில் களிமா வருகிறதா என்று பார்க்கணும். நான் தானுமா ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், என்ன பாருமா, நான் ரொம்ப சிரமத்தோடு வந்திருக்கிறேங்க, வாப்பா என்ன பாருங்க, அண்ணன் என்ன பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது இருக்குது. அதெல்லாம் நமக்கு இல்லை, அது நமக்கு சொல்லித்தரப்பட்ட நடைமுறை அல்ல. அந்த நேரத்தில் என்ன சொன்னா களிமா சொல்லணும். அது நீ சொல்லுங்கன்னு கூட சொல்லக்கூடாதான். ஏன்னா சைத்தான் அந்த நேரத்தில் இருக்கிறான். அந்த மௌத்து ஹாலரான நேரத்தில் களிமா சொல்லுங்கண்டாக்கா மாட்டேன்னு தலையாட்டிட்டாண்டாக்கா குஃப்ர் வந்துடும். அதனால சொல்லுங்க என்று சொல்லி அவருக்கு நீங்கள் பங்கத்தை செய்து விடாதீர்கள். மாறாக அந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுங்க அப்படின்னாங்க. அபூ துர்ரா அப்படின்னு ஒரு முஹத்திஸ், அவர் எந்த நேரத்தில் ஹதீஸ் ஓதி கொடுக்கிறவங்க. அவரிடத்துல நிறைய ஹதீஸ் படிக்கக்கூடிய நாதாக்கள் வருவாங்க, ஓதி கொடுப்பாங்க. ஆனா அவர் இப்போ மலக்குல் மௌத்து ஹாலரான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய சீடர்கள் எல்லாம் வரிசையா இருக்கிறாங்க. அவங்க உஸ்தாதுக்கு எப்படி களிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் நாம சொல்றது உஸ்தாதுக்கு முன்னால் சொல்றது மரியாதை இல்லாம, பெரியவங்களுக்கு செய்யற மரியாதை அப்படி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல அது தேவைப்படுது, செய்யறவங்களுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும். அப்போ இப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுல ஒரு மாணவர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, எப்பவும் நாங்க ஹதீஸ வாசிச்சா கூடயே ஹதரத் வாசிப்பாங்க, நாங்கள் அவர் சன்னிதானத்தில் ஹதீஸ வாசிச்சா அவங்களும் வாசிப்பாங்க, அதே மாதிரி வாசிக்கலாம்னு சொல்லி ஹத்தஸனா அபி கிலாபா قال حدثنا ابن ابي الدنيا قال حدثنا مسعر بن خدام அப்படின்னு அந்த சனது எப்படின்னு வாசிச்சாங்க. அன்னஹு கால், அவர் வாசிக்கிறார். யாருங்க? மௌத் ஹாலரான அந்த ஹஜ்ரத் வாசிக்கிறார். அன்னஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. அந்த ஹதீஸினுடைய அந்த தொகுப்பினுடைய அடுத்து என்ன? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், ஆகிர் நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா தஹலல் ஜன்னah. அந்த ஹதீஸினுடைய பிற்பகுதியை வாசிச்சாங்க. காலமெல்லாம் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டா கடைசி நேரத்திலும் கூட அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்திலே பங்கு வைப்பான். அருமையானவர்கள், அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. இன்னும்